வவாசான் டோப்ளோ டோப்ளோ அல்லது 2020 தொலைநோக்கு டைம் கேப்சியூலை 28 ஆண்டுகள் கழித்து தாமே திறந்து பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் மொஹாமட் நெகிழ்ச்சி தெரிவித்தார். நாட்டின் 4வது பிரதமராக இருந்தபோது 1996ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி KL டவர் எனப்படும் கோலாலம்பூர் கோபுரத்தில் அந்த கேப்சியூலை மகாதீர் புதைத்து வைத்தார். 2020ஆம் ஆண்டில் இதனை திறக்க திட்டமிடப்பட்டிருந்தது. தாமதமானாலும் அதனை திறக்கும் வாய்ப்பு கிட்டியது குறித்து நேற்று காலை நடைபெற்ற சிறப்பு நிகழ்வுக்கு பிறகு மகாதீர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அதுவும் 100 வயதில் அதனை திறந்து வைக்க தாம் இன்னமும் உயிரோடு இருப்பதற்காக கடவுளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டு மலேசியா வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாகி இருக்கும் என்ற மலேசியர்களின் நம்பிக்கையின் அடையாளமாக அந்த டைம் கேப்சியூல் புதைக்கப்பட்டது. அதில் அடையாள அட்டை, புகைப்படங்கள், கைபேசி, பத்திரிகை அறிக்கை, மகாதீர் கைப்பட எழுதிய கவிதை உள்ளிட்ட பொருட்கள் அடையாளமாக வைக்கப்பட்டிருந்தன. கேப்சியூலை திறந்து அப்பொருட்களை வெளியில் எடுத்தபோது அப்பெரும் தலைவர் நெகிழ்ந்து போனார். டைம் கேப்சியூல் என்பது வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் தற்கால நிகழ்வுகளின் உண்மை தகவல்கள், வரலாற்று குறிப்புகள், ஆவணங்கள் போன்றவற்றை பத்திரமாக புதைத்து வைக்கும் சிலிண்டர் வடிவிலான ஒரு பொருளாகும்.